இலங்கையின் பாரம்பரியமான தேங்காய்பால் சொதி. இலங்கை முட்டை ஆப்பமும் இருக்கு, இந்தியா முட்டை ஆப்பமும் வச்சிருக்கோம். மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம போட்ட முட்டையோட சொதிக்கு ஏற்ற மாதிரி முட்டை ஆப்பம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஒரு ஹாஃப் பாயில் உள்ள போறதுக்கே கஷ்டமா இருக்கும். இலங்கையின் பாரம்பரியமான ஒரு 4 உணவு வகைகள் தான். கட்ட கருவாட்டு சம்பல், ஜப்னா கருவாட்டு தொக்கு. காதல சொல்றக்கா போயிருக்காரு, வெற்றியோட திரும்பி 2 போயிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அதனால ஒரு நாள் லீவு கேட்டு போயிருக்காரு. இலங்கைக்கு வந்து லீவு கேட்டு போற ஒரே ஆள் அவர் தான். நைட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் வேற பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி அங்க போய் மறந்துடுவாரு. வணக்கம் கட்டுறதுக்கு வழக்கம் போல இன்னைக்கு இலங்கையின் பாரம்பரியமான உணவு வகைகள் தான். இன்னைக்கு நாங்க உங்களுக்காக செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு அழகான அருமையான இடத்துல வந்து நிக்கிறோம். இலங்கையின் பாரம்பரியமான தேங்காய்பால் சொதி. இலங்கை முட்டை ஆப்பமும் இருக்கு, இந்தியா முட்டை ஆப்பமும் வச்சிருக்கோம். இலங்கை பாரம்பரியமான சொதிக்கு தேவையான பொருட்களை வச்சிருக்கோம். ஒன்னொன்னா மாஸ்டர் புட்டு வைப்பாரு. இந்த தேங்காய் பால் சொதியை நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போறோம். கடகு கலப்பு, ரம்ப இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெட்டி வச்ச பூண்டு, பதப்படுத்திய தேங்காய் பூ, தூள் உப்பு, மஞ்சள் தூள். தேங்காய்பால் சொதிக்கு தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க. இந்த சொதிக்கு சாப்பிட்றதுக்கு மெயின் டிஷ் முட்டை ஆப்பம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. அப்பக்கலவை, அப்பக்கலவை, அரிசி மாவு எடுத்தாலே அரிசி மா, கோதுமை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அப்பக்கலவை தான் ஆப்பத்துக்கு உண்டான பவுடராக இருக்கும். அதை நம்மளுக்கு தேவையான பதத்தில் கரைச்சிக்க போகிறோம். அடுத்து முட்டை, உப்புத்தூள், கடலை எண்ணெய் பயன்படுத்த போகிறோம். சைவம் சாப்பிட்றவங்களுக்காக ஒரு அட்டகாசமான 2 ஐட்டம் எடுத்துக்கிறோம். அதுலேயும் ஒன்று அசைவம் ஆக்கிடுவோம். ஆப்பம் எப்படி ஊற்றுட்டு அதையும் நாங்கள் ஆக்கிடுவோம். அதனால் சைவ பிரியர்கள் இந்த மாதிரி ஒரு சொதியில் ஒரு தேங்காய் பால் வச்சு சொதி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக இது ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி வெறும் தேங்காய் பாலில் அந்த சக்கரை சேர்த்து நம்ம வீட்டில் ஆப்பத்துக்கு சாப்பிட்றோம். ஐயா கடையில் நிறைய இலங்கை கடைகளில் தோசைக்கே கொடுக்குறாங்க. தோசைக்கும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் சம்பல் எல்லா இடத்துலையும் ஒரு சம்பல் வந்துடும். சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விதமான சம்பளில். அதோடு சேர்த்து இந்த தேங்காய் பால் சொதி செய்வது எப்படி? நாங்கள் இந்த மலையில் இருக்கிறதுனால தேங்காய் வாங்கிட்டு வந்து அதை துருவி அரைச்சி பால் எடுக்கிறதுனா கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கும் அதே ரெடிமேட் தேங்காய் பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து நல்லா நம்மளுக்கு ஊறணும்னா சுடுதண்ணியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறோம். அது ஊற வச்சாலே நம்மளுக்கு தேவையான தேங்காய் பால் கிடச்சிடும். சுடுதண்ணி ஊற்றுறீங்க தேங்காய் பூவில்? ஆமாம், ஊற்றணும்னா நம்மளுக்கு தேங்காய் பால் நிறையா கிடைக்கும். ரெடிமேடு தேங்காய் பூ எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறோம் பாருங்கள். அப்படியே ஒரு கலக்கு. தேங்காய் பால் எடுக்கிறோன்னே. அடுத்து தேங்காய் பால் சொதிக்கு நம்ம மண்பானை வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு, சிறப்பாக சூப்பராக ஒரு தாளிப்பு ஒன்று போட போகிறோம். தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். சட்டி காஞ்சித்தியா? ஒரு 75 கிராம் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. எதுக்காக குறிப்பிட்டு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலும் தேங்காய் மணமும் சேர்த்து அந்த ஆப்பம் சாப்பிடும்போது சும்மா அவ்வளோ ஒரு சுவை நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல தேங்காய் எண்ணெயோட வாசனை வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே ஒவ்வொரு தாளிப்பு பொருளாக இந்த தேங்காய் பால் சொதிக்கு இப்போ சேர்த்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு. மிதமான சூட்டில் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒடியாக விட்டுனா ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு. நல்ல அந்த பூண்டு வாசனையும் தேங்காய் எண்ணெயில் சூப்பராக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 மிளகாய் 2 கீரி வச்சுருக்கோம். காரத்துக்காக பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிப்புக்கு வாசனைக்காக. ரொம்ப இல்லாத சமையல் அரை சமையல், அதனால் ரொம்ப இலையை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டோம்னா பச்சை வாடை இருக்காது. சுதியோட வண்ணம் வந்துட்டுருங்களா? சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எல்லாமே அந்த தாளிப்பு பொருள் எல்லாம் தேங்காய் எண்ணெய் பொரிஞ்சு வர வாசனையோட இப்போ நம்ம புரிஞ்சு வச்சுக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஆமாம், சொதி தயார். சிம்பிளாக காலையில் ஹோட்டலில் ரெடி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. இந்த உணவுக்கும் நம்ம உணவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. நம்ம மோர் தாளித்து சேர்ப்போம். அது நம்ம ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. என்னடா காலையிலேருந்து என்னடா சமைக்கிறதுன்னு பார்ப்போம். கடைசியாக தயிர் வாங்கினோமா, மோர் அடிச்சோமா, இது மாதிரி சிம்பிளாக ஒரு தாளிப்பு போட்டோமா, மோர் தாளிப்பு மோர் குழம்பும் தயார்னு சொல்லிடலாம். அதே போல் இங்கே இந்த தேங்காய் பால் சொதி. தேவையான அளவு உப்புத்தூள். அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஐயா.
தேங்காய் எண்ணெய் வாசனை. தரமாக தயாராகிடுச்சு சொதி குழம்பு. முட்டை ஆப்பம் ஊற்ற போகிறீங்க. ஆமாங்க. அதில் அந்த ஆப்ப மாவில் என்னென்ன கலந்துருக்காங்க? அரிசி மாவு, கோதுமை மாவு, ஜீனி, ஈஸ்ட்டு, உப்பு. கோதுமை மாவு சேர்த்தா எப்படிங்க? கோதுமை மாவு வந்து ஒரு திக்கான பதத்தை கொடுக்கும். அரிசி மாவு வந்து இந்த எண்ணெயில் நம்ம சட்டியில் போடும்போது முறுமுறுப்பு தன்மை கொடுத்துரும். ஈஸ்ட்டு வந்து புளிக்க வச்சிடும். ஏன்னா ஆப்பம்னாலும் நல்லா புளிச்ச மாதிரி இருக்கணும். ஈஸ்ட்டு வந்து புளிக்க வச்சிடும். அப்ப மாவு கலவை. இதில் நம்ம எதுவுமே இந்த உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே அந்த கலவையிலே கலந்துருக்கு. தேவையான அளவு மட்டும் மாவுக்கு ஏற்ற தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தண்ணி சேர்த்துக்கிறோம். வேற நம்ம மாவாக்க தேவை. மாவாக இருக்கிறத கெட்டி பதத்தில் இருந்து தோசை பதத்துக்கு வரணும். சார் ஆப்ப பதத்துக்கு வரணும்ல. ஆமாய்யா, ஆப்பம் வந்து பண்டைய கால உணவுயா, தமிழர்களோட பண்டைய கால உணவு. நம்ம ஆப்பம் சுடுறதுக்கு கடலை எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிறோம். கெட்டி பதத்தில் நல்லா கலந்துக்கிறோம். இந்த பதம் போதுங்களா? இந்த பதம் தான் கரெக்டான பதங்க. மாவு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகி போச்சுன்னா நமக்கு வந்து என்னென்னா ஆப்பத்தில் வந்து அந்த சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும், திக்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த பதத்தில் ஊற்றினா தான் நல்லா திக்காகவும் கிடைக்கும், சைடு ஃபுல்லாக நல்லா முறுமுறுப்பு கொடுக்கும். இல்லைங்க வந்தாங்க, பாத்திரங்க தாங்க அதிகமாக வாங்குறோம். காரணம் என்னென்னா இதெல்லாம் நம்ம கப்பலில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுக்கு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு அதிகமானாலே 2000 ரூபா கிட்ட லக்கேஜ் வாங்கிடுறாங்க. இந்த பாத்திரம் வந்து நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஒரு 1500 ரூபாக்குள்ளே இருக்கும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா 4500 ரூபாக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் எப்படி வீட்டில் எல்லார் வீட்லேயும் தோசைக்கல் இருக்கோ, இலங்கையில் வந்து தோசைக்கல் ரொம்ப ரேராக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ப சட்டி கம்பல்சரி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆப்பம் அவங்களுடைய வாரத்தில் 7 நாள் 5 நாள்லாம் ஆப்பம் எடுத்துப்பாங்க. மாவு நல்லா கரைச்சாச்சு. ஆப்ப சட்டியில் ஊற்றிட்டு ஊற்றணும்னு இருந்துச்சு. அவ்வளோதான். அது முட்டை அப்பமே பேய் அப்பம் இல்லைண்ணே, அது கூட முட்டை ஊற்றுனா தானே முட்டை அப்பம். இது இலங்கையில் செய்யக்கூடிய ஆப்பம். அப்பம் தயாரா? சூப்பராக தயாராகிருச்சுண்ணா. முட்டை அப்பம் கையில் இருக்குதுங்க. ஆமாண்ணா. தேவையான அளவு உப்பு மூடி வச்சிடும். ஒரு 4 மினிட்ஸ், 4 நிமிஷத்துக்கு சூப்பராக இருந்திருக்குண்ணா. ஆப்பத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையின் முட்டை ஆப்பம் இப்படி தாங்க தருவாங்க. நம்ம ஸ்டைல் ஒரு ஆப்பம் அது பார்த்துடலாங்களா? முட்டை உடைச்சிட்டு லைட்டாக உப்புத்தூள் போட்டு சுற்றி விடுப்பா. இது முழுசுக்கு இறங்கிடும். அது ஃபுல்லாக அப்படியே முடிக்கும். திஸ் இஸ் இந்தியன் முட்டை ஆப்பம். இது இந்தியன் ஸ்டைல் ஆப்பம் பார்த்தீங்களா? எல்லா இடமும் சுற்றுப்பா. இன்னொரு டைம் இந்த மாதிரி மூடியை போட்டு மூடிக்கணும். முட்டை ஆப்பம் போட்டது எப்படி பொங்கி இருக்கணுங்க? பூரி மாதிரி பொங்கி வருதுப்பா. ஆமாண்ணா. என்ன சாங் படையல் போட்டு உட்காந்தாச்சு போல இருக்க? ஆமாங்க, மக்களுக்கு இன்னைக்கு நம்ம என்னென்ன சமைச்சோன்ட்டு இன்னொரு டைம் சொல்லிடலாங்க. கட்ட கருவாட்டு சம்பல், ஜப்னா கருவாட்டு தொக்கு, இலங்கையின் பாரம்பரியமான தேங்காய் பால் சொதி, இலங்கை முட்டை ஆப்பமும் இருக்குது, இந்தியா முட்டை ஆப்பமும் வச்சுருக்கோம். இங்கே வைக்க மாட்டேங்க, ஏன்னா அங்கே தான் நான் உட்காருவேன். இவங்களுக்கு சொதி ஊற்றுறீங்களா? சொதி வந்து தனியாக தட்டில் ஊற்றிக்கிறாங்க. வழக்கம் போல் படையல் போட்டாச்சு. சூப்பரான நேரத்தில் நான் உட்காந்துருப்பேன். ஆரம்பிங்க இலங்கையோட பாரம்பரிய சுவையை. ஆப்பத்தை பிரித்து
அற்புதம், அமிர்தம். அந்த ராவண மலையில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது யாருக்கு கொடுப்பன வச்சிரு? யாருக்குமே இல்லை, ஏன்னா மேலே போனாங்கன்னா திருப்பி வர மாட்டாங்க. இந்த இலங்கையின் முட்டை ஆப்பத்துக்கு நான் இலங்கைக்கு வந்ததுலேருந்து ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். ஆஃப் பாயில் ஆப்பம். தேங்காய் பால் சுதியில் ஊற வச்சு இந்த வாட்டி பால் போதும், கட்டை சம்பல் வச்சு சாப்பிடுவோம். அப்படியே அப்படி எடுக்கிறியா நீ? ஆமாம், அவ்வளோதான் இருக்கலாம். இந்த வரணும். சொதி எப்படி சாங்கிருச்சு? ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இந்த தேங்காய் எண்ணெயோட மனம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலோட நம்ம ஊரில் இல்லை நிறைய விஷயத்துக்கு தேங்காய் பால் பயன்படுத்துவோம். அந்த தேங்காய் பால் வந்து டேரெக்டாக தான் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் அந்த ஒரு மசாலா தாளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான சுவை. அந்த பச்சை மிளகாயோட விதைகள் அங்கங்கே தட்டுப்படுற ஒரு சிறு காரத்தோட நம்ம ஆப்பம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம போட்ட முட்டையோட சொதிக்கு ஏற்ற மாதிரி முட்டை ஆப்பம் இருக்குது. மாஸ்டர், தொக்கு நீங்களே எடுத்து வச்சுருங்க. செம்ம காம்பினேஷன்னா, சோறுக்கெல்லாம் இல்லை, ஆப்பத்துக்கு. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் வெறும் ஆப்பம் தான் சாப்பிட்ருப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முட்டை ஆப்பம் தான் ஊற்றுறாங்களே. ப்ளைன் ஆப்பம்லாம் ரொம்ப ரேர், முட்டை ஆப்பம் தான். அதே முட்டை ஆப்பத்தை இந்த சொதியோடு சேர்த்து சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு தேங்காய் பால் சொதி, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக பெரியவங்களுக்குலாம் ரொம்ப செரிமானத்துக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரம்பை இலையோட மனம், அந்த பூண்டு எண்ணெயில் பொரிஞ்சது, அந்த தேங்காய் எண்ணெயோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆப்பத்தோட மேல் பகுதி மட்டும் தான் வந்திருக்கு, இந்த மையப்பகுதிக்கு வரல. மையப்பகுதி ஃபுல்லாக கருவாடை வச்சு போயிடுவேன். இந்த சொதி பார்த்தீங்கன்னா மருத்துவ குணமுக்கிய ஒரு சொதி. ஏன்னா இதில் சேர்த்து இருக்கிறது முழுக்க தேங்காய் பால். அல்சர் உள்ளவங்க, வயிற்று புண்ணு உள்ளவங்க கம்பல்சரி அதை எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு இந்த ஆப் பாயில் மேலே அப்படியே சம்பலை வச்சு தொக்கி வச்சுருங்க. இது முட்டை ஆப்பம், சம்பல் ப்ளஸ் தொக்கு. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃப் பாயில் உள்ளே போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆப் பாயில் சாப்பிட்ற ஃபீலே இல்லை. அதுக்கும் மேலே நல்ல ஒரு சாஃப்டான ஆப்பம், அதுக்கு மேலே முட்டை, அதுக்கு மேலே சம்பல், அதுக்கு மேலே வந்து தொக்கு. அமேசிங்காக இருக்குண்ணா. 4 சமையல் இலங்கையோட பாரம்பரிய சமையல் எடுத்து கொடுத்துருக்கோம். ரொம்ப எளிமையாக இந்த 4மே பாருங்கள், கடகடன்னு அழகாக பண்ணிடலாம். தேவையான பொருள் ரெடியானாலே போதும். தேவையான பொருள் கம்மியாக இருந்தாலே நமக்கு அளவுகள் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி பொருள்கள் தான் இது எல்லாமே. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கட்டை சம்பலே இடித்து அட்டகாசமாக செஞ்சது. ரொம்ப எளிமையான பொருள் மட்டும்தான். நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் சொல்ல போனால் இது 1 வாரம் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். பத்திரமா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா. ஏன்னா புளி இருக்குது, கருவாடு அவ்வளோ சீக்கிரம் கெடாது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எது கூட வச்சு வேணால் சாப்பிட்லாம். ஒரு வெள்ளை சாதத்தை வடித்து அதோட பேசஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கருவாடு நம்ம தொக்கு ஜாஃப்னா மசாலா மட்டும்தான். அருமையான வண்ணம் கொடுத்துருக்கு. அதில் ஆரம்பத்தில் சேர்த்த அந்த தாளிப்பு, அந்த ரம்ப இலையோட வாசனை, அந்த பூண்டோட மனத்தோட தொக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த வெங்காயம் தக்காளி அதிகமாக நம்மளை வதக்கிற மாதிரிலாம் நம்மள இல்லைங்க, நம்ம வதக்குவோம் பாருங்கள். தொக்கு நிறைய அவ்வளோ டைம் எடுத்து நம்ம வதக்குவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைட்டாக வதக்கினாலே சும்மா சூப்பராக இருக்குது. எல்லாம் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், கைப்படாமல் பாதுகாத்தான். ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் நைட் வரைக்கும் தான் வச்சுப்போம். ஏன்னா தம்பி சாதம் வடித்தார் இல்லைங்களா, அது இரவுக்கு. அதனால் அந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடுவாங்க. சுதியை குடிக்கிற அப்படி. ஆமாங்க, அது குடித்தாதானே மற்ற சம்பலும் ஜஃப்னா தொக்கம் எடுத்துக்க முடியும். ஏன்னா அப்புறம் அடைக்கும். 4 டிஷ்ஷுமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் அண்ட் ட்ரை தான். வீட்டில் ஒரு வாட்டியாச்சும், ஒரு நாளாச்சும், பண்டிகை நாளோ ஒரு பிறந்த நாளுக்கும் இந்த மாதிரி உணவு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை எல்லாருமே விரும்புவாங்க. சும்மா சூப்பரான வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அட்டகாசமான சமையல், செம்ம லொக்கேஷன். மெயினாக சொல்ல போனால் இந்த மாதிரி அருமையான லொக்கேஷனில் ஒரு 4 வகையான இலங்கையோட சமையல் செஞ்சுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்று ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டுங்க. கட்டை சம்பல் ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்குது. இன்னொன்று அந்த ஜாஃப்னாவோட கருவாட்டு தொக்கு. ஆனால் பயன்படுத்துறது ஒரே கருவாடு தான். அது செம்ம ஒரே கருவாடு தான். ஆனால் இதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குது, அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குது. ஒரு இலங்கையோட உணவே வந்து ரொம்ப எளிமையான உணவு, ரொம்ப சிறப்பான உணவு. அதுவும் அந்த சொதி ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொன்று ஸ்பெஷலாக சொன்னாங்க தெரியுமா, இந்தியன் ஸ்டைல் ஆப்பம். ஆமாங்க, மக்களுக்கு ஹைலைட்டே தான். ஆப் பாயில் போட்டால் இலங்கையா, முட்டையை அடிச்சு ஊதுனா இந்தியன் ஸ்டைல்.
இப்போ அந்த ஆஃப் பாயில் ஆப்பத்தில் சாப்பிட்ற ஒரு ஃபீலுக்கும் நம்ம எல்லா பக்கமும் முட்டை இருந்து நம்ம இந்தியனோட ஃபீலுக்கும் கண்டிப்பாக தனியாக டேஸ்ட்டே உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது புது உணவுகளாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். மிஸ் பண்ணாதீங்க, எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இலங்கை ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், எங்கே வந்து சமைக்கிறது கொடுக்க நாங்கள் தயார். சாப்பிட நீங்கள் தயாரா? ரெடி ஆகிட்டோம் பாருங்க. இன்னும் இலங்கையிலேருந்து நமக்கு இந்தியாவே எப்போ போகணும்னு யோசிச்சுன்னுக்குறோம். இவர் அதுக்குள்ளே சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும். கடல் தான் உனக்கு எந்த சைடில் அப்படி படு, கடலில் எங்கே போய் சேர்க்குதோ போ. இதே போல் அழகான இடமும் அருமையான பாரம்பரியமான உணவோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ அழகான இடத்துக்கெல்லாம் வந்து எதுக்காக வீடியோ பண்ணுறோன்னா, நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட நம்ம கட்டுறது கையில் சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.